இந்த காரணமே இல்லாம தாம்பத்தியத்தை தவிர்த்தா அதுக்கு விவாகரத்து வழங்கலாம்னு பாம்பே உயர்நீதிமன்றம் ஒன்று சொல்றாங்க. என்ன வழக்கு அப்படின்னா, ஷைலேஷ் சர்மா வெர்சஸ் நைனா சர்மா 2014. இந்த வழக்குல ஒரு கணவன் மனைவி இப்ப குழந்தை பெத்துக்கலாம் அப்படிங்கிறது 2 பேரோட முடிவா இருக்கணும். ஒருத்தர் குழந்தை வேணும், ஒருத்தர் குழந்தை வேண்டாம். கணவர் வந்து குழந்தை வேணும்னு கேட்பாரு, இவங்க வந்து வேண்டாம் அப்படின்னு ஒரு சார்பா முடிவு எடுக்கிறது. 2 பேரும் சேர்ந்து முடிவு எடுத்தா நல்லா இருக்கும். அதாவது இந்த யூனிலேட்ரல் பைலேட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் மட்டுமே முடிவெடுத்து இன்னொருத்தர் கிட்ட திணிக்கிறது மன ரீதியிலான கொடுமை. இந்த வழக்குல அதே மாதிரி தான். மனைவி வந்து கணவன் கிட்ட இன்டிமசியா இருக்கவே மாட்டாங்க. கணவர் கிட்ட மட்டும் தான் அப்படி இருக்க மாட்டாங்க. நம்ம அதையும் தெரிஞ்சுக்கணும். கணவர் கிட்ட தாம்பத்தியத்தை தொடர்ந்து காரணமே இல்லாம நீண்ட நாட்கள் கணவரை கெஞ்ச வைக்கிறது. 3 மாசம், 6 மாசம், 9 மாசம், 1 வருஷம். இது அவங்களுக்கு ஒரு மன ரீதியில அவங்களை வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாக்குதுன்னு சொல்லி இந்த வழக்கு பாம்பே உயர்நீதிமன்றத்தால் விசாரிக்கும் போது அந்த கணவர் சொல்றாரு, என் மனைவி என் கூட தாம்பத்தியத்தை பகிர்ந்துக்க மறுக்கிறாங்க, இது எனக்கு ஒரு மன ரீதியிலான கொடுமைன்னு சொல்லி அது அப்பீல் மேல்முறையீடுக்கு போகும்போது அந்த வழக்கில் அதை உறுதி செஞ்சு பாம்பே உயர்நீதிமன்றம் அந்த கணவர் கேட்ட பரிகாரமான விவாகரத்தை வழங்கியிருந்தாங்க. அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீண்ட நாள் தாம்பத்திய உரிமையை மறுப்பது கணவருக்கு இழைக்கக்கூடிய கொடுமைன்னு அந்த வழக்கில் டெக்ளேர் பண்ணியிருந்தாங்க. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.